Hello students, 12th chemistry unit 12 carbonyl compounds and carboxylic acids ல இதுக்கு முன்னாடி நம்ம aldol condensation பார்த்தோம். அதுல crossed aldol condensation and normal aldol condensation பார்த்தோம். இப்போ அடுத்தது some benzaldehyde reactions பார்க்கலாம். Important reactions of benzaldehyde பார்க்கலாம். அதுல first Carlson-Schmidt condensation பார்க்கலாம். Carlson-Schmidt condensationல ஒரு benzaldehyde எடுத்து ஒரு அலிஃபேட்டிக் ஆல்டிகைட் அப்படி இல்லைன்னா மெத்தில் கீட்டோன் கூட ஒரு அல்கலி பேஸ் கூட ரியாக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு அன்சாச்சுரேட்டட் ஆல்டிகைட் இல்லைன்னா கீட்டோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அன்சாச்சுரேட்டட்னா என்னது? டபுள் பாண்ட் உள்ள ஒரு ஆல்டிகைடோ இல்லை ஒரு கீட்டோனோ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரியாக்ஷனுக்கு பேர் வந்து Carlson-Schmidt கண்டென்சேஷன். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறார் Carlson-Schmidt? ஒரு பென்சால்டிகைடு எடுத்துகிட்டு ஒரு அரோமேட்டிக் ஆல்டிகைடு எடுத்துகிட்டு ஒரு அலிஃபேட்டிக் ஆல்டிகைடு கூட, அதாவது ஒரு பென்சின் ரிங் உள்ள ஒரு ஆல்டிகைடு எடுத்து ஒரு பென்சின் ரிங் இல்லாத ஒரு ஆல்டிகைடு கூட ட்ரீட் பண்ணும். அப்படி இல்லைன்னா ஒரு பென்சின் ரிங் உள்ள ஆல்டிகைடு எடுத்து ஒரு மெத்தில் கீட்டோன்னா என்னது? அசிட்டோனை நம்ம மெத்தில் கீட்டோன்னு சொல்லாமா? ஏன்னா 2 மெத்தில் இருக்கிறதுனால இது மெத்தில் கீட்டோன். இப்போ பாருங்கள், இந்த ரியாக்ஷனில் இங்கே நம்ம பென்சால்டிகைடு எடுத்திருக்கோம், இங்கே அசிட்டால்டிகைடு எடுத்திருக்கோம். இது ரெண்டையும் ஒரு அல்கலி பேஸில் ரூம் டெம்பரேச்சரில் ட்ரீட் பண்ணுறோம். அல்கலி பேஸ்க்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம்? டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்திருக்கோம். இப்போ இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது இதுலேருந்து H2O ரிமூவ் ஆகும். எப்படி ரிமூவ் ஆகும்? இங்கே இந்த CH3 CHO தான் H2CHன்னு எழுதியிருக்கேன். சரிங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இதில் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் மாலிக்யூல் வெளியில் போயிடும். அப்போ மீதி இருக்கக்கூடிய எலமெண்ட் அப்படியே எழுதுங்க. C6H5 C, இந்த H டபுள் பாண்ட் CH. இங்கே ஏன் டபுள் பாண்ட் வந்ததுன்னா கார்பனோட வேலன்சி 4. இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, 3 தான் இருக்குது. ஸோ இன்னொரு பாண்டுக்காக நம்ம 4 போட்டிருக்கோம். சரிங்களா? இன்னொரு டபுள் பாண்ட் போட்டிருக்கோம். மீதி CH, இந்த CH இங்கே போட்டாச்சு. அடுத்தது CHO ப்ளஸ் H2O. இந்த எலமெண்ட்டில் பாருங்கள், இதில் வந்து ஒரு அன்சாச்சுரேட்டட் ஆல்டிகைடு கிடச்சிருக்கா? இதுக்கு பேர் சின்னமால்டிகைடு. சின்னமால்டிகைடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே ஒரு பென்சால்டிகைடு எடுத்து மெத்தில் கீட்டோன் கூட நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா அதே தான், ஒரு H2O மாலிக்யூல் வெளியில் போயிடுச்சு. அப்போ மீதி உள்ள எலமெண்ட் எல்லாம் எழுதுங்க. C6H5 CH டபுள் பாண்ட் CH C டபுள் பாண்ட் O CH3 C6H5 இங்கே இருக்குது, CH இங்கே இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் அப்படி இங்கே இருக்குது. அடுத்து CH இங்கே இருக்குது, C டபுள் பாண்ட் O இங்கே இருக்குது, CH3 இங்கே இருக்குது. இதுக்கு பேர் பென்சைல் அசிட்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் பென்சைல் அசிட்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நேமிங் ரியாக்ஷன்ப்பா. Carlson-Schmidt கண்டென்சேஷனில் ஒரு பென்சால்டிகைடு எடுத்து ஒரு அலிஃபேட்டிக் ஆல்டிகைடு இல்லைனா மெத்தில் கீட்டோன் கூட ஒரு அல்கலி பேஸில் டைல்யூட்டட் அல்கலி பேஸ் எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் நம்ம ட்ரீட் பண்ணோன்னா நமக்கு ஒரு அன்சாச்சுரேட்டட்னு என்னது? டபுள் பாண்ட் கொண்ட ஒரு ஆல்டிகைடோ ஒரு கீட்டோனோ கிடைக்கும். இதே ஒரு பென்சால்டிகைடு எடுத்து நம்ம ஒரு அலிஃபேட்டிக் ஆல்டிகைடு அசிட்டால்டிகைடு கூட ட்ரீட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அன்சாச்சுரேட்டட் ஆல்டிகைடோட பேர் சின்னமால்டிகைடு. இதே ஒரு பென்சால்டிகைடு எடுத்து மெத்தில் கீட்டோன் கூட நம்ம ரியாக்ட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்டோட பேர் பென்சைல் அசிட்டோன். சரிங்களா? தேங்க்யூ.